வெல்கம் பேக் டு சூப்பர் ஹவுஸ்ஃபுல் மேட்னி. கன்னடத்து பைங்கிலின்னு நம்ம எல்லாராலையும் ரொம்ப செல்லமா அழைக்கப்படுற நடிகை சரோஜா தேவி ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு கொலு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டாங்க. அப்ப நியூஸ் 7 தமிழுக்கு பிரத்யேகமா அவங்க பல சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கறத கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். இந்த வீடு ஏஎல்எஸ் பெரிய ப்ரொடியூசர், அவருடைய படங்கள் நிறைய ஆக்ட் பண்ணியிருக்கேன். கன்னட படம், அப்புறம் திருடாதி தான் முதல்ல அவர் என்னை போட்டு டெஸ்ட் மேக்கப் எடுத்தார். அதில் டெஸ்ட் மேக்கப் எடுக்கும்போது ஒரு ஃபோட்டோ கீழே விழுந்து அந்த கிளாஸ் என் காலில் குத்திடுச்சு. எம்ஜிஆர் பக்கத்துலேயே இருந்தார். அப்போ நான் புதுமுகம். உடனே எம்ஜிஆர் ஓடி காலில் ப்ளட்டு கொட்டுது. என் காலை தூக்கி அவர் தொடைமல் வச்சுக்கிட்டு உடனே கர்ச்சீஃப் எடுத்து தண்ணி கொண்டு வர சொல்லி காலை கழுவி அந்த கர்ச்சீஃபில் எனக்கு கால் கட்டினார். அது என் வாழ்க்கையில் மறக்கவும் முடியாது. பெரிய ஸ்டார்கள்லாம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு புதுமுகத்துக்கு அவர் என் அன்பு தெய்வம் எம்ஜிஆர். அவரை நான் சின்னவரன்னு கூப்பிடுவேன். அவர் அதை பண்ணது என்னால் மறக்கவே முடியாது. அதே திருடாத படத்தில் அந்த சீனை வச்சார். அதில் சேம் என் காலுக்கு அவருடைய கர்ச்சீஃப் எடுத்து கட்டுறார். இனி கூட அந்த பாட்டு டிவியில் வந்தது. ஏஎல்எஸ் சாரை பற்றி சொல்லணும்னா நிறைய ஒரு மாதிரி தனுசுர கருணான்னு சொல்ல. அவர் யாருக்குமே எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லவே மாட்டார். அதுலேயும் என்னை பார்த்தா ரொம்ப இஷ்டம் அவருக்கு. சுபாஷ் மீனா அது பிஆர் பந்தலோடு சேர்ந்து எடுத்தது. மல்லம்மா பாவாடான்னு சொல்லிட்டு பெண்ணின் பெருமை அதை கன்னடத்தில் எடுத்தார். நானும் ராஜ்குமார் ஆக்ட் பண்ணோம். அப்புறம் திருடாத படம் கொஞ்சம் எடுத்து அதுக்கப்புறம் அது நின்று போச்சு. ஏன்னா எம்ஜிஆர் ட்ராமா போயிருக்கும்போது அவருக்கு கால் உடஞ்சி போய் அந்த காலத்தில் இந்த அளவுக்கு இது கிடையாது, சௌகரியம் கிடையாது. அவருக்கு ஃபுல்லாக பிளாஸ்டர் போட்டு அந்த டாக்டர் நட்ராஜன் சொல்லிவிட்டு அவர் சொன்னார், நீ 1 வருஷம் பெட்டில் இருக்கணும், அப்போ தான் நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன். இல்லைன்னா நீ பாதிலே போனேன்னா கால் மறுபடி இதாகும். அப்போ எந்த டாக்டர் இப்படி பண்ணியிருக்காருன்னு எனக்கு கெட்ட பேர் வரும், நீங்கள் சினிமாக்காரங்கெல்லாம் ஓடிடுவீங்க. அதனால் நான் அப்புறம் எம்ஜிஆர் ஒத்திட்டு 1 வருஷம் பெட்டில் இருந்தார். அப்போ நான் போய் அவரை பார்க்கும்போது அவர் நல்லா சிரிச்சுக்கிட்டு ஜனமெல்லாம் உட்காந்துருந்தாங்க. அப்போ அவர் அங்கே இருந்தார் லாய்ட்ஸ் ரோடில், அவங்க அண்ணா வீடு, சக்கரப்பண்ணி அண்ணா வீட்டில். நான் ஓன அழ ஆரம்பிச்சுட்டேன். நானும் எஸ்எஸ்ஆர் போகணுன்னு நினைக்கிறேன் 2 பேருமே. அப்புறம் எம்ஜிஆர் காஃபி சாப்பிடுன்னு எப்போவுமே என்னை பார்த்த உடனே கன்னடத்தில் கேட்பார், காஃபி குடிக்கிறியா அப்படின்னு. அப்புறம் 1 வருஷம் அவர் ஷூட்டிங் வரல. 1 வருஷம் ஆனதுக்கப்புறம் அவரை உட்லேண்ட்ஸ் ரோட்டில் அந்த டாக்டரை கூப்பிட்டு ஒரு பெரிய விழா வச்சு அவருக்கு ஒரு செயின் போட்டு எல்லோரும் பேசிக்கிட்டாங்க. அன்றைக்கி மெட்ராஸில் எம்ஜிஆர் இது அவ்வளோதான், இனிமேல் அவரால் நடிக்க முடியாது, கால் சேர்ந்ததான் அவருக்கு இருக்கிறதே ஃபைட்டிங்கு, அந்த ஃபைட்டிங் இனிமேல் அவரால் பண்ண முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. ஆனால் அவரே ஒரு கடவுள். அப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறது, அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட்டு தாய் சொல்ல தட்டாதல் நாங்கள் 2 பேர் ஆக்ட் பண்ணோம். அதில் அதுக்கு முதல்ல நாடோடி மண்ணில் ஆக்ட் பண்ணிட்டோம். அந்த படம் நல்லா ஹிட் ஆச்சு. ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் காலை காட்டுறங்க இதையோ போட்டு உதைக்கிறார் பாருங்கள், தியேட்ரு ஒரே சத்தம். அதுக்கப்புறம் தாய் சொல்ல தட்டாதல் அங்கிருந்து எங்கள் 2 பேருடைய ஜோடி ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி நான் இப்படி இருக்கேன், எல்லோரும் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்கன்னா அது காரணம் ஏஎல்எஸ் சாரும் எம்ஜிஆரும், கண்ணதாசன் சாருடைய பாட்டு, எம்எல்ஏடைய பாட்டு, பி சுஷீலா எனக்காகவே என் குரல் மாதிரியே பாடினாங்க. இன்றைக்கி எல்லோரும் என்னை சீக்கிரம் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. நேற்று கோயிலுக்கு போனாங்க கூட அவங்க சொல்கிறாங்க, உங்களை பார்த்த உடனே தலைவர் பார்த்த மாதிரி எங்களுக்கு நினைவு வருதம்மா அப்படின்னாங்க. ஏதோ கடவுள் தயம், எல்லோரும் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்களே, தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். என்னுடைய தமிழ் ரசிகர்களையும் என் அன்பு தெய்வம் எம்ஜிஆர் அவர்களையும், இந்த தமிழ்நாடு ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர் எல்லாரையும் நான் என் வாழ்க்கையில் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அவங்கள யாரையும் மறக்க மாட்டேன். வணக்கம்.